அக்ஷய் விஸ்வ பிரமா நடிகர் நடிகை சாராயாவரம் பார்க்கான். அது தெரியுமா தெரியாதா? கோர்ட்டில் சாராயாவரம் பார்த்தாலும் அந்த கோடிக்கணக்காக பேப்பர் விதைக்க முடியும், அறுக்க முடியும். அந்த பேப்பரை அச்சடித்த பேப்பரை வீட்டில் அவன் கொண்டு வந்து அடைஞ்சி எங்கே மில்லு, அவனும் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்கான். எல்லாம் ஆஃபீஸ் பெரிய பெரிய ஆஃபீஸாக கட்டியிருக்கான். கீழேருந்து மேலே வரைக்கும் பில்டிங்காக கட்டியிருக்கான். பில்டிங் சாய்ஞ்சது அது கோர்ட்ஸ்லேருந்து இன்னும் பார்க்கலையா? எதுக்கு பில்டிங் இவ்வளோ பெரிய பில்டிங் சாயுது? நிலநடுக்கம் பூகம்பம் வரும். கணக்கு புரியுதா இல்லையா? கோட்டாருக்கு புரியுதா இல்லையாப்பா? ஆணுக்கு பெண்ணுக்கும் புரியுதா இல்லையா? படித்து உட்காந்துருக்கிய கணக்கு பாக்கிய கோவத்தில் போடுறாரு. கவர்மெண்ட்டாக உட்கார போகிறாரு. கவர்மெண்ட் உட்காந்தா உள்ள கோர்ட்டில் இருந்து இருக்கிற கணக்கு பூரா வெளியே எடுப்பார். முக்கால் சத்தியம் புது கவர்மெண்ட்டு தப்பு செஞ்ச கணக்கு நான் உள்ள விட மாட்டேன் அப்படின்ட்டாரு. இவ்வளோ தப்பு ஓடுது, கணக்கு தப்புக்கு தண்டனை கொடுக்காம ஏன் நடத்துதியேன்னு கேட்கார் நீதிமன்ற கோர்ட்டில். தப்புக்கு தண்டனை கொடுக்காத அளவுக்கு ஏன் நடத்துதியே? அப்போ என்ன அர்த்தம்? இராணுவத்தை கையில் வச்சுட்டு அவனை போய் செக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லணும். இவனா அரசியல்வாதி காவல்துறையிலேருந்து அனைத்து நியமித்து இவன் பாழாக்கி வச்சுருக்கான். அரசியல்வாதி கொடியை தூக்கி கவர்மெண்ட்டு அவன் தானே. அப்போ என்ன அர்த்தம்? பூமியை பாழாக்கியிருக்கான். எல்லாம் கோயில் இடம் பூரா சொத்து கணக்கு எல்லா நீதிமன்றத்திலும் இருக்குது. மதுரையில் இருக்குது, சென்னை மெட்ராஸில் இருக்குது, டெல்லியில் இருக்குது. ராஜ்யசபா மகாராஷ்டிராவில் நடத்துதான். பாய்ப்பே இங்கே நடந்த ராஜ்யசபை எங்கே? ராமநாதபுரம் அரமனை கோட்டை நடத்தினான்னா ராஜ்யசபை. இதே பார்த்து அங்கே கொண்டு போயிட்டான். அங்கே ராஜ்யசபை எல்லாமே இவனுங்க பூரா தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தை பேசினவன் தான் நடத்தினா. மன்னராட்சி நடத்து ஒழுங்கா அப்படின்னு. இப்போ பூரா மாற்றி மாற்றி அடித்து பூரா கந்தல் கோலமாக ஆக்கி பூமி கண்ணீர் வடிக்கி நீதிமன்ற கோர்ட்லேருந்து வந்து என்னன்னு கேட்க வேண்டாமா அப்படி ஒரு கேள்வி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. பார்த்துக்கோங்கப்பா, ஏற்கனவே போட்ட அடி இப்போ வெளிநாட்டில் போட்டாரா? அதுதான் சென்ட்ரல் நிலநடுக்கம். எல்லா தட்டும் கீழே இறக்குவார். நைட் நேரம் தூங்க விட மாட்டார். அதையும் பார்த்துக்கோ. இன்னும் ஒரு அடி அடிப்பார் நைட் நேரத்தில். தாய் இந்தியா நாடு முழுவதும் நைட்டில் ஒன்று அடிப்பார். அப்போ ஒவ்வொருத்தரும் மானிட பிறவி வீட்டுக்குள்ளே நம்ம படுக்கவா, ரோட்டில் படுக்கவா, இல்லை வயல்காட்டில் போய் படுக்கவான்னு சிந்தனை விடுவார். அந்த சிந்தனை விடுவார். முக்கால் சத்தியம் பில்டிங்கை நுப்பாட்டல்னு எவ்வளோ அவர் கோவப்படுதார். வந்து டக்குன்னு கணக்காட்டா டக்குன்னு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நான் நுப்பாட்டுவேன். அவன் விரிச்சு போட்டு ஆடுதான் அரசியல்வாதி. இன்னும் எவ்வளவோ அடி நடக்கு, எவ்வளவோ சாவு தான். அப்போ அரசியல்வாதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அவன் கொடியை பிடிக்கணும். நாற்காலி சேரில் நாடி கட்டு போட்டு ஒத்தரவா தொட்டு நெத்தியில் ஒட்டி உட்காரம்னு வெறியில் இருக்கான். தமிழ்நாடு டெல்லி இதே சோழி. என்னடா கோர்ட்டுக்கு கொடுக்காரு, கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு கொடுக்காரு கணக்கு. அதுக்கு தான் சிக்கல். ஒரு சிக்கல் டெல்லியில் கொடுத்துட்டாரா? ஜட்ஜி கோர்ட்டாருக்கு நீதிபதிக்கு கொடுத்துட்டாரா? அப்போ அடுத்தாப்புல என்ன கொடுக்க போகிறாரோ கொடுப்பார். முக்கால் சத்தியம். அப்படியே மக்கள், ஏழை எளிய மக்கள் கொந்தளித்து வாயால் வார்த்தை, அந்த பழி அந்த நாக்கில் இருந்த வார்த்தை வர்றது நீதிமன்ற கோர்ட்டில் நடத்துகிறவங்களுக்கு அந்த பலி விழும். அப்போ அந்த பலி விழுந்தா, அந்த பாவத்தை சுமக்க போறியா? நீதிமன்றம் கோர்ட்டில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்டார் அந்த பாவத்தை நீ சுமக்க போறியா? பாவத்தை வந்து கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு உள்ளே வந்து நீதி கேட்கான். அப்போ அவனுக்கு கிடைக்க மாட்டேங்கி பேப்பரை வச்சு வெளியில் வாங்கிட்டு அவர் 2 கையை வீசி அவன் பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு பின்னாடி முன்னாடி தேய்ச்சி நக்கிட்டு போகிறான். எவ்வளோ பெரிய பாவத்தை செய்தான். முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா நீதிமன்ற கோர்ட்டில். இன்னும் பின் தாங்காதியா? பின் தாங்கி போகக்கூடாது, முன் தாங்கி வரப்பார். முக்கால் சத்தியம் நீதிபதி சர்ச்சி கோட்டார் பூராமே கோட்டாரத்தான் பிடிப்பார். வழக்கறிஞரை பிடிக்க முடியாது. அவன் தான் அரசியல்வாதியோடு சேர்ந்து எல்லா கணக்கும் பக்காவாக வச்சுருக்கான். பெட்டிஷன் பேப்பர் எல்லா பேப்பர் உள்ளே வர்றது போகிறது எல்லாமே. முக்கால் சத்தியம்.